ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உத்தமத்தை குறித்து, உத்தம குணம், உத்தமர்களுடைய வெற்றி, உத்தமர்களுடைய குணாதிசயங்கள், உத்தமராய் நடக்கும்போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் தியானித்தோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க செய்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய உத்தமமான வழியிலே நடக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. இன்றைய மன்னா: நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படி என் சமூகத்தில் மன உத்தமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயாக. 1 ராஜாக்கள் 9:4. கர்த்தர் சாலமோனை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செஞ்சு கட்டளையெல்லாம் நியாயங்கள்லாம் கை கொண்டு என்னுடைய சமூகத்தில் மன உத்தமாய் செம்மையாயும் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் அப்படின்னு வருது அந்த வசனம். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? அப்படி நடந்தினா இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கற்பனைகளும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீராகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் அது மாதிரி சாலமோன் நல்லா ஆண்டவருக்கு பிரியமானவராக ரொம்ப நல்லா உத்தம இருதயத்தோடு இருந்தார். நம்ம முன்னாடி கூட சாலமோனை பற்றி நம்ம வாசித்தோம், தியானம் பண்ணோம். ஆனால் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், சாலமோன் நல்லா வாலிப வயதெல்லாம் நல்லா இருந்தான். ஆனால் வயது சென்ற போதோ அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். பாருங்கள், அவனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க, வைப்பாட்டிகள் இருந்தாங்க. அவன் என்ன பண்ணான், அவன் மனைவி வயசான பிறகு அந்த ஸ்திரீகள் 300 மறுமனையாட்டிகளாம், 700 மனையாட்டிகளாம். இந்த காலத்தில் ஒன்றை வச்சே சமாளிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாலமோனு 700 மனைவிமார்கள், 300 மறுமனையாட்டிகள் அவனுக்கு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அவனை இருதயத்தை வழுவி போக பண்ணுறாங்க. வயதான காலத்தில் அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்களாம். 4ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தான் இப்படிலாம் சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்குள்ளே அவன் அதெல்லாம் நிறைய வருஷங்கள் நிறையா இருக்கும், இடைப்பட்ட நாட்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் ஆண்டவருக்கு ரொம்ப கோவமாயிடுது. அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டான், எல்லாம் செய்கிறான். அப்போ கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பிடுறார். ஆண்டவர் 2 விசை சாலமோனுக்கு எச்சரிக்கிறார், அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். 9ஆம் வசனம், கட்டளையிட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததெல்லாம் கை கொள்ளாமல் போனபடினாலே கர்த்தர் அவன் மேல் கோபமானான் போட்டிருக்கு. அதுக்கு பிறகு ராஜ்ய பாரத்தை உன்னிடத்துலேருந்து நான் எடுத்துருவேன்னு சொல்கிறார், பிடுங்குவேன்றாரு. ஆனாலும் சொல்கிறாரு, என் தாசனாகிய தாவீது நிமித்தம் உன் பீரியடில் அதை நான் பிடுங்க மாட்டேன், உன் குமாரனுக்குடைய பீரியடில் தான் நான் அதை நான் பிடுங்கிடுவேன், ராஜ்ய பாரத்தை கொடுப்பேன் அப்படின்னு, மற்றவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அருமையான வேளையிலே நீங்களும் நானும் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு உத்தமமாய் நம்முடைய இருதயத்தை நாம் அவருக்கு நேராக திருப்பி வாழும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்த சித்தம் கொள்வார். அதே நேரத்தில் நாம் இருதயத்தை வழுவி போக பண்ணி உத்தம இருதயத்தோடு அவரை தேடாமல் போனால் அந்நிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்போம் என்றார் ஆண்டவர், அவரை விட்டு துரத்தி விடுவார். அவருடைய கோபம் அதிகமாகி நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கவே முடியாது. எனவே அவருடைய சமூகத்தை வாஞ்சியோடு தேட உத்தம இருதயத்தோடு அவரை சார்ந்து கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். மாய பாசம் தழுந்தி வாடி மாடும் சாவிதால் மிக மாயும் பாவினான் தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே மனநேயமேவியே கனநேயமேவியே தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே.
ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. மாயமான இந்த உலகத்தில் அதை நாடி போய் எங்களுடைய வாழ்வை ஆண்டவரை நாசமாக்கி கொள்ளாதபடி சாலமோன் அப்படி கர்த்தாவே தன்னுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணான். அதனால் அவருடைய ராஜ்யபாரம் அவன்ட்டு கர்த்தாவே நீங்கியது. என் ஆண்டவர் தாமே நாங்கள் அப்படியா இல்லாதபடி நாங்கள் உண்மையாக இருக்க, உத்தமமாக இருக்க, உமக்கு பிரியமாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், கூடார பண்டிகை. யூதருடைய கூடார பண்டிகை சமயமாக இருந்தது. யோவான் 7:2. சில பேர் எழுதியிருந்தீங்க 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாக இருந்தது அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதில் கூடார பண்டிகை அப்படின்ற வார்த்தை இருக்குது. அதில் யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா. ஆக ரெண்டுமே நல்ல பதில்கள் என்று சொல்லி நான் எடுத்துக்கொண்டேன். வாழ்த்துக்கள். இன்றைய கேள்வி, யார் சபிக்கப்பட்டவர்கள்? யார் சபிக்கப்பட்டவர்கள்?